ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் என்னோட வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். என்னன்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி காலையில் நிதிக்குட்டி வந்து கடலை சட்னி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். நானும் தூங்கி எந்திரிச்சு வந்த உடனே வேகமாக கடலை வந்து வறுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு மறந்துட்டு வந்து பைப்பில் தண்ணி பிடிச்சிட்டேன். ஐயோ, கடலை வறுக்காமல் தண்ணி பிடிச்சிட்டனே அப்படின்ட்டு தான் இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஊற வச்சுட்டேன். இதில் வந்து நாம் இன்றைக்கி ஒரு அல்வா ரெசிபி பார்க்கலாங்களா? சரி, எனக்கும் வந்து இதில் நான் சாயங்காலம் வேக வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் திடீர்னு யோசனை பண்ணேன், சரி இதில் வந்து ஒரு அல்வா ரெசிபி செஞ்சோம் அப்படின்னா எனக்கும் வீடியோ ஆகிக்கும், உங்கள்கிட்டையும் காமிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தான் இப்போ அதை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கடலையை போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம ஊற வச்சு இது வந்து ஒரு 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இந்த கடலையை போட்டு நான் வந்து கொஞ்சம் வச்சுட்டேன். இதை வந்து நிதிக்குட்டியை வேக வச்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவான் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் வச்சுருக்கேன். கடலை போட்டு இது கூட வந்து நம்ம பசும்பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாலும் ஊற்றி அந்த கடலை வந்து அரைச்சிட்டேன். ஓரளவுக்கு ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு அரைச்சிங்க அப்படின்னாவே ஓகேவாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு வந்து சர்க்கரையை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து அதுக்கு வெல்லம் தான் எடுத்துருக்கேன். வெல்லத்தை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இது இனிப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. இப்போ சுத்தமான வெல்லமாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணவே வேண்டியதில்லை. இதில் எப்படியா இருந்தாலும் கல் மண் இதெல்லாம் இருக்கும், அதனால் நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு 2 பீஸ் எடுத்துருக்கேன். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். பாகெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, ஜஸ்ட் ஒன்று கரைஞ்சா போதும். பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா சூடாயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விடுங்க. இதை வந்து இப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகும். இதே நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பாத்திரம் அதாக இருந்தால் ஒட்டாது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் பெரும்பாலும் சில்வரு இல்லைன்னா இரும்பு பாத்திரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான்ஸ்டிக் வந்து அதிகம் வாங்குறதே இல்லை. உங்கள் வீட்டில் நான்ஸ்டிக் இருக்குது அப்படின்னா நெய்யும் ஊற்றி இந்த அரைச்சி வச்சுருக்கிறதையும் சேர்த்துனீங்க அப்படின்னா அடியில் பிடிக்காமல் வரும். இது இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுனதை விட இப்போ கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கெட்டி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் இருந்ததை விட கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நாம் வந்து சர்க்கரை பாகு வந்து எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை பாகு சேர்த்துக்கலாம். நான் வந்து வெல்லம் உருக்கி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதைத்தான் வந்து வடித்து சேர்த்திக்கிறேன். இதுவில் வந்து எப்படியா இருந்தாலும் கல் மண் எல்லாமே இருந்துச்சு, ஏற்கனவே ஒருக்கா செஞ்சு பார்க்கையில். அதனால் இந்த தடவை வந்து ஃபில்ட்ரு பண்ணியே ஊற்றியாச்சு. இப்போ இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், எவ்வளோ உங்களுக்கு இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஒருக்கா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இனிப்பு பத்தலை, அதனால் மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன்.
இது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆனதுக்கு அப்புறமேல நீங்கள் சர்க்கரை சேர்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கலக்க வேண்டியதில்லை. இப்போ நானே பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து சர்க்கரை சேர்த்திட்டேன். நீங்கள் பாகு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆனதுக்கு அப்புறமேல இந்த சர்க்கரை வந்து சேர்த்துங்க. இப்போ அதுக்கப்புறமேல தேங்காய் வந்து திருகி ஒரு அரை மூடி தேங்காயை நான் வந்து திருகி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து எவ்வளோ நெய் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து நெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கேசரிக்கெல்லாம் ஊற்றி கிளறுவோம் இல்லைங்களா, அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா இதாகி சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம கடலை வந்து பச்சையாக அரைக்கிறோம், அதனால் வந்து ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா தான் அந்த பச்சை ஸ்மெல்லு வந்து வராது. நாம் டக்குன்னு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கடலையோட ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் வரும். அதனால் நீங்கள் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ நம்ம வந்து நெய்யில் ஃபஸ்ட்டு ஊற்றையிலேயே வந்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு கூட நீங்கள் மூடி வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் டக்குன்னு வெந்துடும். இப்போ நான் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நட்ஸு, இது வந்து உங்களுக்கு எந்த நட்ஸு பிடிக்குமோ அதை நட்ஸை வந்து ஒன்றும் பாதியமாக தட்டி உள்ளே போட்டுக்கலாம். முழுசாக வேணாலும் நெய்யில் பொரித்து வறுத்து வேணாலும் போடலாம். நான் வந்து இப்படியே இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வைக்க மாட்டாங்க, அதுக்காக நான் வந்து 1-2 தட்டி போட்டிருக்கேன். கூடவே ஏலக்காய் பொடி அதுவும் கூட போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெய் ஊற்றுற அளவுக்கு இந்த பாத்திரத்தில் வந்து பிடிக்காமல் வரும், நல்லா அப்படியே ஒட்டாமல் வரும். அதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஸ்டேஜு. இது வந்து கொஞ்சம் நேரம் கிளற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து மூடி வச்சு நல்லா வேக வச்சு சர்க்கரை சேர்த்துக்குங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ரிஸ்க்காக இருக்காது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10-20 நிமிஷம் கலக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்ததுக்கு அப்புறமேல் எடுத்தீங்க அப்படின்னா கடலை அல்வா வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.